இது பக்கம் தான் கடை இருக்குது. என் ரூம் இங்கே தான் இருக்குது. இந்த டைனிங் இருக்கலாம், அதுலேருந்து போனால் மொதல் வீடு தான் என் வீடு. தயிர் வாங்க வந்தாச்சு. எங்கே இருக்குது தயிர்? ஹாய், ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மணி வந்து 1 மணி ஆச்சு மத்தியானம். இன்றைக்கி வந்து சவுதியில் வந்து நேஷ்னல் டே, அதனால் வந்து லீவு, வேலை எதுவும் இல்லை. நான் வந்து காலைல சரியான வேறு. நான் காலைல எங்கே போகிறேன்னா தயிர் வாங்க போகிறேன். நேற்றுக்கு நைட்டு வந்து வேலை முடிய டைம் ஆகிட்டு. அதாவது இன்றைக்கி வந்து நேஷ்னல் டே ஃபங்க்ஷன்னால நேற்றுக்கு இவங்க எல்லாம் வந்து ஒரு சித்திரை எடுத்து எல்லோரும் பார்ட்டி பண்ண போயிட்டாங்க. என் மாமா எல்லோரும் நைட்டு வந்து கொஞ்சம் சாப்பாடு போட்டாங்க கப்ஸா. அது வந்து வெறும் கப்ஸா சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்காது. ஒரு தயிர் வாங்கி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதான் வந்து கடைக்கு போயிட்டுருக்கேன் தயிர் வாங்குறதுக்கு. இது பக்கம் தான் கடை இருக்குது. என் ரூம் இங்கே தான் இருக்குது. இந்த டைனிங் இருக்கலாம், அதுலேருந்து போனால் மொதல் வீடு தான் என் வீடு. அதுலேருந்து நம்ம நடந்தே வந்துடலாம் கடைக்கு. அவ்வளோ கிட்ட தான் கடை, ரொம்ப தூரம்லாம் கிடையாது. ஏன்னா கப்ஸா வந்து அப்படியே சாப்பிடலாம், ஒன்றும் இல்லை. ஆனால் வந்து கொஞ்சம் தயிர் ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் அதிகம் இறங்கவும் செய்யும். இந்த ப்ளூ கலர் கேட் இருக்கா, அதான் கடை. தயிர் வாங்க வந்தாச்சு. எங்கே இருக்குது தயிர்? இது வந்து கட்டி தயிர். நான் வந்து தயிர் சாரி நான் மோர் தான் வாங்கினேன். நம்ம ஊரில் மோர் ரொம்ப லூஸாக இருக்கும், பட் இங்கே கொஞ்சம் கட்டியாக இருக்கும். அல்மரை இது நல்ல பிராண்டு. இங்கே சவுதியில் வந்து நல்ல பிராண்டு அல்மரை இருக்கும். நம்ம ஊரில் ஆரோக்கியா கச்சல் மாதிரி, இங்கே அல்மரை நல்ல பிராண்டு. கைஸ் ஃபைனலாக வந்து தயிர் வாங்கியாச்சு. நான் ஃபஸ்ட் எடுத்த தயிர் வந்து 180 மில்லி, அது வந்து 2 ரியாலு. இது வந்து 360 மில்லி தயிர் டப்பா, மோர் டப்பா, லெபன். அப்போ இதுதான் கொஞ்சம் நமக்கு லாபம். இது 3 ரியாலு, அது 1 ரியால் தான் கூடுதல். அதிகம் இருக்குல்ல, நிறைய தான் வாங்கியாச்சு. சாப்பாடும் அதிகம் இருக்குது, அப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றி கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். தயிர் ஊற்றினா நம்ம வந்து நல்ல சாப்பாடு இறங்கும், அதனால் பிரச்சனை ஒன்றும் இல்லை. இன்னைக்கு வந்து காலைல எந்த வேலையும் இல்லையா. இனி வந்து நைட்டு சில டைம் வேலைக்கு வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம். நைட்டு வேலை இருந்தால் பார்க்கலாம் வீடியோவில். மேக்ஸிமம் நாளைக்கு வந்து லீவு கிடையாது. நாளைக்கு வந்து எப்பவும் நார்மல் டே தான். அதனால் வந்து நைட் அதிகம் வேலை வைக்க மாட்டாங்கன்னு நம்புகிறேன், பார்ப்போம். நான் இப்போ தான் முடித்தேன். மணி 1 ஆச்சு. நான் முடிக்கும் போதே 12:45 ஆகிட்டு. அதான் போய் சரி சாப்பிடணும்னு சொல்லிட்டு நானும் வந்து ரெடி ஆகிட்டு தயிர் வாங்கிட்டு போயாச்சு. சாப்பாடு நல்லா இருந்தது. உள்ளே வந்து சிக்கன்லாம் இருந்தாங்க, அதே பார்த்தேன். நண்பர்களே, இதான் வந்து சாப்பாடும் சிக்கனும் இதாக இருக்கா. இதில் கொஞ்சம் தயிர் ஊற்றி சாப்பிட்டோம்னா அப்படி தான் இருக்கும் டேஸ்ட்டு, பார்க்கலாம். ஓகே தான். இந்த மாதிரி ரைஸ்க்கு வந்து கொஞ்சம் தயிர் ஊற்றி சாப்பிடணும், அப்போ தான் வந்து நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு, சரிங்களா? ஓகே, சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து திரும்ப கண்டினியூ பண்ணலாம். நண்பர்களை மதியம் நல்லா சாப்பிட்டு எடுத்துகிட்டு திரும்ப நல்ல ஒரு உறக்கத்தை போட்டேன். அப்புறம் 5 மணிக்கு வந்து வேலை ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி நேற்றுக்கு வந்து வேலை முடிஞ்சு சவுதி டைமுக்கு வந்து ஒரு 3:30 இருக்கும். அப்புறம் தான் படுத்தேன் நான். இன்றைக்கி வந்து வேலை காலிலேருந்து இல்லை. இப்போ தான் 5 மணிக்கு வந்து ஆரம்பிச்சிருக்கு. இங்கே ஒரு பக்கத்தில் வச்சுருந்தா கடைக்கு வந்துருக்காங்க. இங்கே வந்துட்டு அடுத்த ஒரு லொக்கேஷன் போடுறாங்க. அது வந்து பக்கம் நான் வந்து இருந்து ஒரு 100 மீட்டர் தான். அங்கேயும் போயிட்டு திரும்ப நேரம் ரூம் தான் போடும். அதுக்கப்புறம் வேலை இருக்குமா இல்லைன்னு தெரில. நாளைக்கு எப்பவும் போல நார்மல் டே தான். ஸ்கூல் காலேஜெலாம் ஓப்பன் ஆகும். ஸோ அது வந்து இருக்கா இல்லையான்ட்டு எல்லாருக்கும் சேவ் பண்ணி கேட்கணும். நாளைக்கு ஸ்கூல் காலேஜில் இருக்கா, நீங்களும் போகிறீங்களான்னு கேட்டு அது இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட நாளை ரெடி பண்ணணும். அப்புறம் ரூம் போயிட்டு நிறைய வேலை கிடக்கு. ரூமை க்ளீன் பண்ணணும், துணியெல்லாம் துவைச்சி போடணும், அந்த மாதிரி சப்பு சவர் வேலைகள்லாம் அதிகம் கிடக்கு. எல்லாத்தையும் முடிக்கணும். ஸோ நம்ம ஒன்றா பார்க்கலாம் கைஸ், ஓகேங்களா? நண்பர்களே, அடுத்து வந்து இந்த பொண்ணுங்கள்லாம் அந்த கடைக்கு வந்திருக்கு. எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து நேஷ்னல் டே அந்த கொடியெல்லாம் ஃப்ளாக்லாம் வாங்கி அப்படியே அவங்க மேலெலாம் போட்டு அரட்டை அடிச்சுட்டு இன்றைக்கி வந்து சுற்றுவாங்க. இதுதான் வந்து இந்த கடையில் தாங்க. இது வந்து ஃப்ளாக் கடை தான். இங்கே உள்ளே போய் எல்லாம் வாங்கிறதுக்கு ஆட்கள் போயிருக்கு. நெக்ஸ்ட் இங்கேருந்து எங்கே போகிறாங்கன்னு தெரில, பார்க்கலாம்.
நண்பர்களே, ஃபைனலாக வந்து வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு. மணி வந்து எத்தனை ஆச்சுன்னா 9:30 ஆச்சு. காலில் இருந்து வேலை அதிகம் இல்லை. நல்லா உறங்கினேன் இன்னைக்கு. சொல்லப்போனால் நல்லா தூங்கினேன் கிடந்து. தலைவலி வந்துட்டு தூங்கி 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 சாயங்காலம் தான் ஒரு 5 மணி தான் வேலை ஆரம்பிச்சு. 5 to இப்போ வரைக்கும் கொஞ்சம் அப்போ வேலைகள் நடந்துருந்து 5 மணி பக்கத்தில் தான் ஒரு கடைக்கு போயிருந்தேன். திரும்ப வந்தோடனே அன்றைக்கி நேஷ்னல் டேனால் வந்து எதாவது வந்து இந்த ஃப்ளாகு, ஜினுங்கா, சப்பு சவுறு, இந்த முகத்தில் ஆகும்ல, அதெல்லாம் வாங்குறதுக்கு கடைக்கு போனாங்க. எல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வெளியே எங்கேயும் ஆட்டம் போட போகல. கடைசியாக வந்து ஒரு 1 மணிக்கு முன்னாடி வந்து ஒரு காஃபி தான் போனாங்க. காஃபி தான் போயிட்டு அதுவும் டிரைவ் த்ரூவில் நின்று கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் வாங்கினோம். கடைக்கு போய் எதுவும் பொருள் வாங்கலை. வண்டி வந்து டிரைவ் த்ரூ விட்டாங்க. அங்கே வேறு ஏகப்பட்ட கூட்டம். இன்றைக்கி எதாவது ஆஃபர் போட்டுருக்கான போல், செம கூட்டம். அப்படியே பொறுமையாக இருந்து ஊந்து போய் காஃபியை வாங்கியாச்சு. வாங்கி அவங்களுக்கு திரும்ப ரிட்டர்ன் ரூமுக்கு வந்துட்டாங்க. ரிட்டர்ன் விட்டாச்சு. இனி வந்து வேலை எதுவும் இருக்கேன்னு நினைக்கிறேன். மணி 9:30 ஆயாச்சு. நாளைக்கு வந்து ஸ்கூல் வேலை மட்டும் தான் இருக்குது. இப்போதைக்கு நான் கேட்டேன், காலேஜ் யாரும் போகலை, ஸ்கூல் வேலை மட்டும் தான் இருக்குது காலைல. அப்புறம் வந்து ஒரு பொண்ணு ஆஃபீஸ் போவோம். அந்த பொண்ணு போச்சுன்னா கொஞ்சம் வேலை இருக்கும். இல்லை அப்படின்னா வந்து ஸ்கூலில் விட்டுட்டு திரும்ப வந்து தூங்க வேண்டியதான். பார்க்கலாம், நாளைக்கு ஒரு நாள் வந்து நாளைக்கு இப்படி போட்டு பார்க்கலாம். இன்றைக்கி இப்படி தான் நாள் போச்சு. ஸோ வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு கொடுங்க. பை பாய், சி யூ, டாட்டா. எல்லோரும் தூங்க, சாப்பிட்டு தூங்க. பை பாய்.